ॐ त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள்: சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. செய்துங்கநல்லூர் வியாக்கிரபாதீஸ்வரர் கோவில் கொடிமரத்திற்கு குடமுழுக்கு, எண்ணற்ற பக்தர்கள் வழிபாடு. மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம், புதுச்சேரியில் வெப்பம் தணிய வேண்டுதல். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்றாகவும் புகழ்பெற்றும் விளங்குகிறது சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவில் பெருந்திருவிழாவானது கடந்த 2ஆம் தேதி பூச்சொரிதலுடன் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளி, யானை, சிம்ம வாகனம், கண்ணாடி பல்லக்கு, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாக்கள் நாள்தோறும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அருள்மிகு மதுரகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். திரளாக கூடி நின்ற பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். 4 வீதிகளில் அசைந்து ஆடி வந்த தேரினை அந்தந்த பகுதிகளில் பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நினைத்த வரம், குழந்தை பேறு, திருமண தடை உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து அருள் புரிந்து வரும் அருள்மிகு மதுரகாளியம்மனை தரிசிக்கவும் தேரோட்ட விழாவில் பங்கேற்கவும் பெரம்பலூர், சிறுவாச்சூர், பாடாலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் வந்திருந்தனர். சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறி வருகிறது. இதற்கு முக்கியமான திருவிழாவாக இந்த தேர் திருவிழா மிகவும் சிறப்பான முறையில் இங்கே அம்பாள் மதுரகாளி அம்மன் தேரில் பவனி வருகிறார். யாருக்கு என்னென்ன வேண்டுமோ, அவருடைய என்னென்ன துன்பங்கள் போக வேண்டுமோ, என்னென்ன தேவைகள் முடிய வேண்டுமோ, நினைத்த மாத்திரத்தில் அம்பாள் நமக்கு அருள் பாலிக்கிறார். தேர் திருவிழா ஒரு வீட்டிற்கும் ஒரு தெருவிற்கும் ஒரு இந்த சுற்றுவட்டார அருகில் அவர்கள் சென்று பார்க்கலாம், வசதியாக பார்க்கலாம் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை எல்லோரும் ஒத்துழைத்து ஊர் மக்கள், பாதுகாப்புத்துறை, அறநிலையத்துறை எல்லாரும் சேர்ந்து நன்றாகவே இதை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை பதஞ்சலி வியாக்கிரபாதீஸ்வரர் திருக்கோவிலில் புதிய கொடிமரத்திற்கு குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிதம்பரம் கோவிலுக்கு நிகராக கருதப்படுகிறது செய்துங்கநல்லூர் அருள்மிகு பதஞ்சலி வியாக்கிரபாதீஸ்வரர் திருக்கோவில். யோகத்தின் தந்தை என்று போற்றப்படும் பதஞ்சலி முனிவர் மகாவிஷ்ணுவின் சயனமான ஆதிசேஷனின் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண பூமியில் அவதரித்தார். வசிஷ்ட மகரிஷியின் சிஷ்யரான வியாக்கிரபாதர் சிதம்பரத்தில் மூலவரை வழிபட்டு வந்தார். இந்த 2 ரிஷிகளும் பல்வேறு தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்ற பொழுது தாமிரவருணி நதிக்கரையில் சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். சிறந்த சிவபக்தரான ஜெயதுங்க மன்னர் இந்த முனிவர்களின் ஆணைக்கு இணங்கி இங்கு சிவாலயம் கட்டி வழிபாடு செய்ததாக புராண வரலாறு அறியப்படுகிறது. இன்று இந்த கோவிலில் புதிய கொடிமரத்திற்கு குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை,
உள்ளிட்டவையும் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகளும் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த சிவாலயத்தில் சுமார் 300 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த கொடிமரமானது புனருத்தாரணம் செய்யப்பட்டு நேற்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது தென்தில்லை தென் சிதம்பரத்திற்கு நிகரான ஸ்தலம் பதஞ்சலி வியாக்கிரபாதர் போன்றவர்களாலே பூஜை செய்யப்பட்டதினாலே சுவாமியுடைய திருநாமமானது பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்று சொல்லக்கூடிய திருப்பெயரினாலே இந்த கோயில் அழைக்கப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் திருவாதிரை திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கொடிமரமானது திருவாதிரை என்று கொடியேற்றம் செய்யப்பட்டு 10 நாள் திருநாளானது ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கொடிமரம் சிதிலமானதாக சொல்லப்படுகின்றன. இந்த சிவாலயமானது சிதம்பரத்திலே நடராச பெருமானது திருட நடன காட்சியை கண்டுகளித்த பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர் என்னும் முனிவர்களால் ஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவாமியாகும், வழிபட பெற்ற மூர்த்தியாகும். இச்சிவாலயம் சிதம்பரம் வரலாற்றோடு தொடர்புடையதென்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. பல்வேறு முதுபெரும் சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் முதலான மன்னருடைய திருப்பணி பெற்ற சிவாலயமாகும். 300 வருஷம் கழித்து இவ்வளவு வருஷமாக நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கும்பாபிஷேகம், கொடிமர கும்பாபிஷேகமானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் செய்தினூர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை பார்க்குற அளவுக்கு பகவான் எங்கள் ஊருக்கு பாக்கியம் தந்திருக்கிறாரு. இந்த ஆலயம் ஸ்ரீ பதஞ்சலி வியாக்கிரபாதீஸ்வரர் என்ற 2 முனிவர்களால் இந்த ஆலயம் 2000 ஆண்டுக்கு முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு 2013 ஒரு 20 லட்ச ரூபா செலவில் கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கொடிமரம் வைக்கணும்னு நாங்கள் எல்லாரும் அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சோம். அந்த டைமிங்கில் முடியலை. இப்போ தான் சாமி அருள் கூறியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பொருள் இதில் இந்த புதுசாக இந்த கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கம் குறைய வேண்டி புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் 1008 இளநீரால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் முக்கியமானதாக விளங்கி வருகிறது அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவில். வேண்டும் வரம் தரும் மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் இன்று நடைபெற்றது. வெப்பம் தணிந்து நல்ல மழை பெய்ய வேண்டி இந்த அபிஷேகம் நடத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு தொடங்கிய அபிஷேகம் தொடர்ந்து மதியம் 12 மணி வரை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். மூலவருக்கு அபிஷேகம் செய்த இளநீரை பக்தர்கள் தங்களின் வீட்டிற்கு பிரசாதமாக கொண்டு சென்றனர். साक्षादात्मासि नित्यं சாய்பாபா கோவில்களில் சிறப்பு ஆராதனை. வியாழக்கிழமை வழிபாட்டில் திரளானோர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலம் சூரமங்கலம் ஷீரடி சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமையான இன்று சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை தரிசனம் செய்தனர்.
சேலத்தில் உள்ள சாய்பாபா திருக்கோவில்களில் வியாழக்கிழமைகளில் சிறப்பு ஆராதனை மற்றும் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று சேலம் சூரமங்கலம் முல்லை நகர் பகுதியில் உள்ள ஷீரடி சாய்பாபா திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி இன்று காலை முதலே பாபாவுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் பாபாவின் புகழை மேளதாள இசையுடன் பாடி மகிழ்ந்தனர். திரளானோர் ஒரே நேரத்தில் பாபாவின் புகழை பாடி பூஜை செய்து வழிபட்டது பக்தர்களை பரவசத்திற்கு உள்ளாக்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தியும் நடைபெற்றது. இங்கு பாபாவை வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியம் நடப்பதோடு மனம் அமைதி அடைவதால் பல ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். நான் இப்போ 7 வருஷமாக வர்றேங்க. வியாழக்கிழமை வர்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. வேண்டிக்கிறது நடக்குது. 9 வாரம் விரதம் இருந்து செய்கிறதும் நல்லா நடக்குது. எல்லாமே நல்லா நடக்குதுங்க. வேண்டவங்களை எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. யாரும் கோவப்படுறதில்ல. அதாங்க இங்கே மெயினாக வாலண்டியர்ஸ் எல்லாமே அமைதியாக பேசுகிறாங்க. சிரிச்ச முகத்தோடு எதுவும் கோவப்படாமல் அமைதியாக அன்பாக பேசுகிறாங்க. இல்லை பாபா கோயில் நான் நினைச்சது வண்டியில் வரணும், வெயிலாக இருக்குதுன்னு ஒரு டூலரில் கூப்பிட்டதுக்கு அவர் கூப்பிட்டு வந்தார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். அவரை தான் நம்பி வர்றேன். ஈரோடு அக்ரஹாரம் அருள்மிகு ராகவேந்திரர் சுவாமிகள் மிருத்திக் பிருந்தாவனம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக விளங்கி வருவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஈரோடு அக்ரஹாரம் அருள்மிகு ராகவேந்திரர் சுவாமிகள் மிருத்திக் பிருந்தாவனம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் முக்கிய கோவிலாக விளங்கி வருகிறது. மனிதராக பிறந்து கடவுளாக கலந்த அருள்மிகு ராகவேந்திரருக்கு நாடெங்கும் பல இடங்களில் கோவில்கள் உள்ளன. ஈரோட்டில் உள்ள இக்கோவிலும் முக்கிய தலமாக கருதப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை ராகவேந்திரர் முன் மனமுருகி வைக்கின்றனர். அவ்வாறு வைக்கப்படும் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் தங்கள் நேர்த்திக் கடன்களையும் பக்தர்கள் செலுத்துகின்றனர். குறிப்பாக திருமண தடை, தொழில் தடை, குழந்தைகள் கல்வி போன்றவற்றிற்கு அதிக அளவில் வேண்டுதல்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் அன்றைய தினம் கூட்டு பிரார்த்தனையும் நடத்தப்படுகிறது. ராகவேந்திர சுவாமி 1996 இங்கே பிருந்தாவனம் பிரதிஷ்டாபனம் பண்ணி இங்கே பக்த ஜனங்களுக்கு அன்றாடம் பூஜா புனஸ்காரம் க்ஷேமத்துக்காக எல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாம் வேண்டிய வரம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால எல்லா காரியமும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. இதே மாதிரி எல்லா ஜனங்களும் வந்து சுவாமியினுடைய பிரதட்சணம் நமஸ்காரம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் செலுத்தி அவங்க எல்லாம் க்ஷேமமாக இருக்காங்க. குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், வேலை பாக்கியம் எல்லாம் ரொம்ப பேருக்கு எல்லாமே நடந்திருக்கு. இக்கோவிலில் ராகவேந்திரரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையிலான படங்கள் சிறப்புற அமைக்கப்பட்டுள்ளன. ராகவேந்திரர் அவதாரம், தந்தையிடம் அவர் இசை கற்றது, குருவிடம் போதனைகள் கேட்பது என்ற ராகவேந்திரர் பற்றிய பல்வேறு நிகழ்வுகள் அழகு படங்களாக அணிவகுத்து நிற்கின்றன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த படங்களின் அணிவகுப்பையும் ஆர்வத்துடன் கண்டு செல்கின்றனர். நாங்கள் 2001 இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம். நினச்சதை நிறைவேற்றுற நம்பிக்கை இருந்தாக்கா கண்டிப்பாக நிறைவேற்றுறாரு. இப்போ கூட அங்க பிரதட்சணம் நாங்கள் நினச்சது நடந்தனால எங்கள் ஒய்ஃப் வந்து செய்கிறாங்க. எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது, அது கண்டிப்பாக நடத்தி கொடுத்தீங்கன்னா அங்க பிரதட்சணம் வைக்கிறதா வேண்டிகிட்டு இருந்தேன். அதை கடவுள் நிறைவேற்றி கொடுத்தாரு. அதை இன்றைக்கி வந்து நிவர்த்தி பண்ணேன் சார். அந்த வேண்டுதல் நம்ம வேண்டுற எல்லாமே நம்பிக்கையோடு வேணுன்னா அது எல்லா மாதிரியான வேண்டுதலுமே நடத்தி கொடுக்குறாரு. மதுரை ஆண்டாள்புரத்தில் உள்ள சாய்பாபா கோவிலில் இன்று நடைபெற்ற வழிபாட்டில் சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஆண்டாள்புரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு சாய்பாபா கோவில். இக்கோவிலில் வியாழந்தோறும் திரளான பக்தர்கள் வந்து சாய்பாபாவை தரிசித்து செல்கின்றனர். அதேபோன்று வியாழக்கிழமையான இன்று சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
பக்தர்கள் சாய்பாபாவின் புகழ் பரப்பும் பாடல்களை பாடி மனமுருக வேண்டினர். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பாபாவை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாளாக இருப்பதால், குரு ஸ்தானத்தில் சாய்பாபா இருப்பதால், குரு ஸ்தானத்தில் இருப்பதால் அவருக்கு வியாழக்கிழமை மிகவும் புனிதமான நாளாக போற்றப்படுகின்றது. இங்கே என்ன காரியம் நினைத்து வருகிறார்கள் அந்த காரியங்கள் யாவும் நிறைவேறி அவர் வாழ்க்கை சுபிட்சமும் செல்வமும் உண்டாகின்றது. சாய்பாபா சாமி கும்பிட வர்றேன், கேட்டது அவர் கொடுக்குறாரு. நல்ல வந்த உடனே நல்லது எங்கள் பலன் கிடைக்குது. எல்லாமே எது நினச்சி வர்றோமோ அந்த காரியம் நடத்தி வைக்கிறாரு. இது எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நம்ம என்ன வேண்டுதலை அவர் முன்னாடி வைக்கிறாலும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செஞ்சு கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் இங்கே வராங்க. மறையில் ஏகப்பட்ட கோயில் இருந்தாலுமே நம்ம கோயிலுக்கு பொறுத்து வியாழக்கிழமை குறிப்பாக 4 வேளை பூஜையுமே சிறப்பாக நடந்துருக்கு. சிறப்பான இது அவருடைய திருவுருள் எல்லாரும் கிடைக்க வேண்டியது. ஜெய் சேரம். புங்கவர் நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா முள் படுக்கையில் அருள்வாக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் புங்கவர் நத்தம் அருள்மிகு மாரியம்மன் பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இதில் கோவில் பூசாரி முள்படுக்கையில் அமர்ந்து அருள்வாக்கு கூறினார். கோவில்பட்டி அருகே உள்ள புங்கவர் நத்தம் அருள்மிகு மாரியம்மன் பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. இக்கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக முள்படுக்கையில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வு கருதப்படுகிறது. நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோவில் பூசாரி ஜெயபால் வேலி முள்களால் அமைக்கப்பட்டிருந்த முள்படுக்கை அமர்ந்து அருள்வாக்கு கூறினார். முன்னதாக அருள்மிகு மாரியம்மன் பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது திருநெல்வேலி, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்ததுடன் அருள்வாக்கு கேட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி நஞ்சங்கோடு அருள்மிகு ராகவேந்திரர் சுவாமி மடத்தில் வியாழக்கிழமையான இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கிறது நஞ்சங்கோடு அருள்மிகு ராகவேந்திரர் சுவாமி மடம். புகழ்பெற்ற இந்த மடத்திற்கு நாள்தோறும் திரளான பக்தர்கள் வருகை புரிவது வழக்கம். குறிப்பாக வியாழக்கிழமை வழிபாடு இங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மந்திராலயத்திற்கு சென்று ராகவேந்திரரை வணங்க இயலாதவர்கள் இங்கு வந்து வணங்குவதன் மூலம் ராகவேந்திரரின் பரிபூரண அருளை பெற முடியும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். சிறப்புமிகு இந்த மடத்தில் வியாழக்கிழமையான இன்று ராகவேந்திரருக்கு நிர்மாலய அபிஷேகம், கனகாபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ராகவேந்திரருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரரை தரிசனம் செய்தனர். என்னென்ன பூஜை பண்ணோன்னா இந்த கோயில் காலையில் 5 மணிக்கு நிர்மால்ய அபிஷேகம், அப்புறம் 8 மணிக்கு பஞ்சாமிரத அபிஷேகம், அப்புறம் 10:30 மணிக்கு கனகாபிஷேகம், அப்புறம் 1 மணிக்கு அன்னதானம். இந்த வியாழக்கிழமை சரியான கூட்டம் வரும்.
அன்னதானம் பண்ணுறதுக்காக நிறையா சரியான சிங்கப்பூர், மலேசியா பெரிய பெரிய ஊர்லேருந்து வந்திருக்கேன், அன்னதானம் பண்ணிருக்காங்க. அது டேரெக்டாக மந்திராலயம் போக முடியாதவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு என்னென்ன பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணால் அங்கே போக முடியாதவங்களுக்கு இங்கே எல்லா காரியம் நடக்கிறது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உடம்பு சரியில்லையா வேண்டினா உடம்பு சரியாகும். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணாக்க நடக்கிறது. அதெல்லாம் ரொம்ப விசேஷமான இடமா இருக்குது இது. இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.